கள்ள தீர்க்கதரிசி. மெகதாபெயேலின் குமாரனாகிய தெலாயாவின் மகன் செமாயா தன் வீட்டிலே அடைக்கப்பட்டிருக்கும்போது நான் அவனிடத்தில் போனேன். அப்பொழுது அவன், நாம் இருவருமாய் தேவனுடைய வீடாகிய ஆலயத்துக்குள்ளே போய் தேவாலயத்தின் கதவுகளை பூட்டுவோம் வாரும். உம்மை கொன்று போட வருவார்கள், இரவிலே உம்மை கொன்று போட வருவார்கள் என்றான். அதற்கு நான், என்னை போன்ற மனிதன் ஓடிப்போவானோ? என்னை போன்றவன் உயிர் பிழைக்கும்படி தேவாலயத்திலே போய் பதுங்குவானோ? நான் போவதில்லை என்றேன். தேவன் அவனை அனுப்பவில்லை என்றும் தொபியாவும் சன்பல்லாத்தும் அவனுக்கு கூலி கொடுத்ததினால் அவன் எனக்கு விரோதமாய் அந்த தீர்க்க தரிசனத்தை சொன்னான் என்றும் அறிந்து கொண்டேன். நான் பயந்து அப்படிச் செய்து பாவம் கட்டிக்கொள்ளுகிறதற்கும் என்னை நிந்திக்கத்தக்க அபகீர்த்திக்கு முகாந்திரம் உண்டாக்குகிறதற்கும் அவனுக்கு கைக்கூலி கொடுத்திருந்தார்கள். என் தேவனே, தொபியாவும் சன்பல்லாத்தும் செய்த இந்த செய்கைகளுக்கு தக்கதாக நீர் அவர்களையும் நவோதியாள் என்னும் தீர்க்கதரிசியானவளையும் எனக்கு பயமுண்டாக்க பார்த்த மற்ற தீர்க்கதரிசிகளையும் நினைத்துக் கொள்ளும். யூதர்களுக்கு சத்துருவாய் இருக்கிறவர்கள் சோர்ந்து போகாமல் நெகேமியாவுக்கு தொடர்ந்து பிரச்சனைகளை கொடுக்கிறார்கள். நெகேமியா எருசலேமை சுற்றிலும் அலங்கத்தை கட்டிக் கொண்டிருக்கிறார். அவருடைய வேலையை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதே சத்துருக்களின் நோக்கம். நெகேமியா தன்னுடைய வேலையை நிறுத்திவிட்டு அவர் தன்னுடைய பாதுகாப்புக்காக தேவாலயத்திற்கு உள்ளே ஒளிந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு கள்ள தீர்க்கதரிசி ஆலோசனை சொல்லுகிறான். நெகேமியா அலங்கத்தை கட்டுகிற இடத்திலே இருக்கக்கூடாது, அவர் வேறு எங்கு வேண்டுமானாலும் போய் இருக்கலாம் என்பது சத்துருக்களுடைய சதி ஆலோசனை. சத்துருக்கள் நெகேமியாவை பயமுறுத்துகிறார்கள். எருசலேமின் அலங்கத்தை கட்டுவது நல்ல வேலை, ஆனால் அவர் அந்த நல்ல வேலையை விட்டுவிட்டு மதியீனமான வேலையையும் பரியாசமான வேலையையும் செய்ய வேண்டும் என்று சத்துருக்கள் முயற்சி பண்ணுகிறார்கள். சத்துருக்கள் சமாயா என்னும் கள்ள தீர்க்கதரிசியை கூலிக்கு அமர்த்தி இருக்கிறார்கள். நெகேமியா தன்னுடைய உயிருக்கு பயந்து கள்ள தீர்க்கதரிசியாகிய சமாயாவின் ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்தால் அவர் தன் மீது பாவத்தை கட்டிக்கொள்வார். நெகேமியாவை நிந்திக்கத்தக்க அவகீர்த்திக்கு முகாந்திரம் உண்டாகும். நெகேமியாவுக்கு நிந்தனை வர வேண்டும் என்பதும் யூதர்கள் எல்லோரும் அவரை நிந்திக்க வேண்டும் என்பதும் சத்துருக்களின் நோக்கம். இதற்காக சத்துருக்கள் சமாயா என்னும் கள்ள தீர்க்கதரிசிக்கு கைக்கூலி கொடுத்திருக்கிறார்கள். சத்துருக்கள் சமாயா என்னும் கள்ள தீர்க்கதரிசிக்கு கைக்கூலி கொடுத்தது போல நவோதியாள் என்னும் தீர்க்க தரிசினிக்கும் மேலும் சில கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் கைக்கூலி கொடுத்து அவர்கள் மூலமாக நெகேமியாவை வஞ்சிக்க பார்க்கிறார்கள். நெகேமியா எருசலேமின் அலங்கத்தை கட்டுகிற வேலையை நிறுத்திவிட்டு தன்னுடைய உயிரை காத்துக்கொள்ள அவர் எங்கேயாவது ஓடி ஒளிந்து கொள்ள வேண்டும் என்பது அவருடைய திட்டம். சமாயா என்பவன் மெகதாபெயேலின் குமாரனாகிய தெலாயாவின் மகன். இவன் ஒரு கள்ள தீர்க்கதரிசி. இவன் தன் வீட்டிலே அடைக்கப்பட்டிருக்கிறான். உலக பிரகாரமான எந்த வேலையிலும் ஈடுபடாமல் தன்னுடைய வீட்டிற்குள்ளே தனியாக இருக்கிறான். இவன் தன் வீட்டை விட்டு வெளியே வரமாட்டான். சமாயா தன் வீட்டிற்குள்ளே எப்போதும் தேவனை பற்றி தியானித்துக் கொண்டிருக்கிறான் என்று ஜனங்கள் நினைக்கிறார்கள். ஆனால் இவன் கர்த்தரை தியானிக்கவில்லை. இவன் ஒரு மாய்மாலக்காரன். சமாயா தன் வீட்டிலே அடைக்கப்பட்டிருக்கும் போது நெகேமியா அவனிடத்திற்கு போகிறார். அந்த வீட்டிலே மேலும் சில தீர்க்கதரிசிகளும் நவோதியாள் என்னும் தீர்க்கதரிசினியும் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லோருமே யூதர்களுடைய சத்துருக்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். சத்துருக்களுக்கு சாதகமான வார்த்தைகளை பேசுகிறார்கள். இவர்களிடத்தில் பண ஆசை இருக்கிறது. சத்துருக்கள் இந்த கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு கைக்கூலி கொடுத்து அவர்களை தங்களுடைய சதி திட்டத்தில் பயன்படுத்துகிறார்கள். சமாயா என்னும் கள்ள தீர்க்கதரிசி நெகேமியாவிடத்தில், நாம் இருவருமாய் தேவனுடைய வீடாகிய ஆலயத்திற்குள்ளே போய் தேவாலயத்தின் கதவுகளை பூட்டுவோம் வாரும். உம்மை கொன்றுபோட வருவார்கள், இரவிலே உம்மை கொன்றுபோட வருவார்கள் என்று சொல்லுகிறான். சமாயாவோடு கூட இருக்கிற மற்ற கள்ள தீர்க்கதரிசிகளும் அவனைப் போலவே பொய் சொல்லுகிறார்கள். அவர்கள் நெகேமியாவுக்கு ஆதரவாய் இருப்பது போலவும் அவர் மீது அக்கறை உள்ளவர் போலவும் பேசுகிறார்கள். நெகேமியா ஆபத்துக்கு தப்பிக்க வேண்டும் என்றும் ஆபத்து முடியும் வரையிலும் அவர் தேவாலயத்தின் கதவுகளை பூட்டிக் கொண்டு உள்ளே மறைவாக ஒளிந்திருக்க வேண்டும் என்றும் கள்ள தீர்க்கதரிசிகள் சொல்லுகிறார்கள். எருசலேமின் அலங்கத்தை கட்டுகிற வேலைகள் வேகமாக நடைபெறுகிறது. நெகேமியா கள்ள தீர்க்கதரிசியின் வார்த்தையை கேட்டு தேவனுடைய ஆலயத்திலே ஒளிந்து கொண்டால்
அலங்கத்தை கட்டுகிறவர்கள் தங்கள் வேலையை நிறுத்தி விடுவார்கள். தங்கள் கையில் பிடித்திருக்கிற ஆயுதங்களையும் கீழே போட்டு விடுவார்கள். ஆயுதம் இல்லாத யூதர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவது சத்துருக்களுக்கு எளிதாக இருக்கும். யூதர்களால் சத்துருக்களை எதிர்க்க முடியாது. அவர்கள் இதுவரையிலும் கட்டி எழுப்பி இருக்கிற அலங்கத்தை இடித்து போடலாம் என்று சத்துருக்கள் சதித்திட்டம் போடுகிறார்கள். நெகேமியாவோ கள்ள தீர்க்கதரிசியாகிய செமாயாவின் கபட வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கவில்லை. நெகேமியா அவனை நோக்கி, என்னை போன்ற மனிதன் ஓடி போவானோ? என்னை போன்றவன் உயிர் பிழைக்கும்படி தேவாலயத்திலே போய் பதுங்குவானோ? நான் போவதில்லை என்று காலதாமதமில்லாமல் உடனே பிரதியுத்தரம் சொல்லுகிறார். செருபாபேல் தேவாலயத்தை ஏற்கனவே கட்டி முடித்து விட்டார். தேவாலயம் மறுபடியும் கட்டி முடிக்கப்பட்ட பின்பு, அலங்கங்கள் கட்டப்படும் வேலை ஆரம்பிக்கப்பட்ட பின்பு நெகேமியா எருசலேமுக்கு வருகிறார். பூரணமாக கட்டி முடிக்கப்படாமல் அரைகுறையாக விடப்பட்டிருக்கும் அலங்க வேலையை நெகேமியாவும் அவருடைய ஆட்களும் 52 நாட்களில் கட்டி முடித்து விடுகிறார்கள். அலங்கங்களில் காணப்பட்ட திறப்புகளை நெகேமியா அடைக்கிறார். எருசலேமின் மொத்த அலங்கத்தையும் 52 நாளில் கட்டி முடிப்பது என்பது மிகவும் கடினமான காரியம். ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்ட வேலையை நெகேமியா 52 நாளில் கட்டி முடித்திருக்கிறார் என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். நெகேமியா சத்துருக்களுக்கு பயந்து ஓடி ஒளிந்து கொள்கிறவர் அல்ல. நெகேமியா ஒரு யுத்த வீரர். சத்துருக்களுக்கு பயந்து ஓடுவதை விட யுத்த களத்திலே மரித்து போவதையே நெகேமியா தேர்ந்தெடுப்பார். எருசலேமின் அலங்கத்தை கட்டாமல் அதை அப்படியே விட்டுவிட்டு தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக தேவாலயத்திலே போய் ஓடி ஒளிந்து கொள்ள வேண்டும் என்னும் கோழைத்தனமான எண்ணம் அவருடைய மனதில் இல்லை. நெகேமியா கள்ளத்தீர்க்கதரிசியாகிய செமாயாவை பார்த்து, என்னை போன்ற மனிதன் ஓடிப்போவானோ என்று கேட்கிறார். நெகேமியாவுக்கு சத்துருக்களின் சதி ஆலோசனை தெரிந்திருக்கிறது. செமாயா கர்த்தருடைய வார்த்தையை சொல்லாமல் கள்ளத்தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான் என்பதையும் நெகேமியா அறிந்திருக்கிறார். தேவன் செமாயாவை அனுப்பவில்லை என்றும் தொபியாவும் சன்பல்லாத்தும் அவனுக்கு கூலி கொடுத்ததினால் அவன் தனக்கு விரோதமாய் அந்த தீர்க்க தரிசனத்தை சொன்னான் என்றும் நெகேமியா அறிந்து கொள்கிறார். நெகேமியாவிற்கு எதிராக அவருடைய சத்துருக்கள் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பியிருக்கிறார்கள். தொபியாவும் சன்பல்லாத்தும் அவனுக்கு கூலி கொடுத்ததினால் அவன் நெகேமியாவிற்கு விரோதமாய் தீர்க்க தரிசனத்தை சொன்னான். இந்த ரகசியத்தை கர்த்தர் நெகேமியாவிற்கு வெளிப்படுத்துகிறார். நெகேமியா ஒவ்வொரு சூழ்நிலையிலும் கர்த்தரை சார்ந்திருப்பதினால் அந்த தீர்க்கதரிசியை தேவன் அனுப்பவில்லை என்று தெரிந்து கொள்கிறார். நெகேமியா சமாயாவின் வார்த்தையை கேட்டு சத்ருவுக்கு பயந்து ஓடி ஒளிந்திருந்தால் அவர் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவராய் இருப்பார். நெகேமியா சத்ருவுக்கு பயப்படவில்லை, அவர் கர்த்தருக்கு பயப்படுகிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் மனுஷருக்கு பயப்பட மாட்டார்கள். அவர்கள் பாவம் செய்ய பயப்படுவார்கள். தனக்கு அபகீர்த்தி ஏற்படுவதையும் நெகேமியா விரும்பவில்லை. நெகேமியாவை நிந்திக்கத்தக்க அபகீர்த்திக்கு முகாந்திரம் உண்டாக்குகிறதற்கு சத்துருக்கள் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு கைகூலி கொடுத்திருக்கிறார்கள். நெகேமியாவுக்கு சத்துருக்களின் சதி ஆலோசனை தெரிய வருகிறது. அவர் உடனே கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுகிறார். என் தேவனே, தொபியாவும் சன்பல்லாத்தும் செய்த இந்த செய்கைகளுக்கு தக்கதாக நீர் அவர்களையும் நொவதியாள் என்னும் தீர்க்கதரிசியானவளையும் எனக்கு பயமுண்டாக்க பார்த்த மற்ற தீர்க்கதரிசிகளையும் நினைத்துக் கொள்ளும் என்று நெகேமியா கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுகிறார்.